உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும், மரணம் வாசலில் காத்திருந்தாலும், இயேசுவுக்காக நீங்கள் உறுதியாய் நிற்பீர்களா? ஒருவர் உறுதியாய் நின்றார். விசுவாசத்தில் தன் அடையாளத்தை பதித்தார். இயேசுவுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தார். அவர்தான் அந்திப்பா. இது வெறும் தியாகத்தின் கதையல்ல, இது அசைக்க முடியாத விசுவாசத்தின் சாட்சி. வலிமை மிக்க ரோம பேரரசு தனது இரும்பு கரத்தால் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. பெர்கமு போன்ற நகரங்கள் அதிகாரத்திற்கும் செழிப்புக்கும் மையங்களாயிருந்தன. பிற மத வழிபாடுகள் அங்கே நிறைந்திருந்தன. கோயில்களும் பளிங்கு சிலைகளும் அங்கே கம்பீரமாக காட்சியளித்தன. ஆனால் அதன் பின்னால் ஒரு இருண்ட உண்மையும் மறைந்திருந்தது. பயம், கட்டுப்பாடு, கொடுமை. தனது மக்களை பயத்தில் வைத்திருந்தது ரோமானிய அரசு. ரோம கடவுள்களுக்கும் சக்கரவர்த்தியின் சிலைக்கும் பூஜை செய்யவோ தலைவணங்கவோ மறுக்கும் எவருக்கும் மரணமே தண்டனையானது. மரணத் தண்டனையை நிறைவேற்றுவதில் பெரும்பாலும் கொடூரமான முறைகளே பின்பற்றப்பட்டன. அதில் ஒன்று வெண்கல காளை. இந்த கொடூரமான சாதனம் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இதன் உட்புறம் வெற்றிடமாக இருக்கும். மரணத் தண்டனை கைதிகள் இதற்கு உள்ளே அடைக்கப்படுவர். பின்பு அதன் வாசல் மூடப்படும். காளையின் அடிப்பகுதியில் நெருப்பு வைப்பார்கள். வெண்கலக் காளை சிவப்பு நிறமாக மாறும் வரை நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். உள்ளிருக்கும் குற்றவாளி வேதனையில் அலறி துடிப்பார். அவரின் அலறல் சத்தம் வெண்கலக் காளையில் பொருத்தப்பட்டிருக்கும் குழாய்கள் வழியாக வெளியே எதிரொலிக்கும். அந்த கொடூர சத்தம் காளையின் கர்ஜனையாக வெளிப்படும். இது ஒரு மரணத் தண்டனை கைதியை சித்திரவதை செய்து கொல்வதற்கு மட்டுமல்ல, வெளியில் நின்று பார்க்கிறவர்களுக்கும் பயமுண்டாக்கும் விதமாகவே இப்படி செயல்படுத்தப்பட்டது. ரோம பேரரசர்களையும் அவர்கள் உண்டாக்கின சிலைகளையும் வணங்குவதற்கு மறுக்கும் பலருக்கும் இதுவே இறுதி விலையாகும். பெர்கமுவில் இந்த மரணக்காளையை எதிர்கொண்டவர்கள் அநேகர். அவர்களில் அந்திப்பா முற்றிலும் வேறுபட்டவராய் தெரிந்தார். அவருடைய தைரியம் மற்ற எல்லாரிடமிருந்தும் அவரை தனித்துவமாய் காண்பித்தது. அப்போஸ்தலனாகிய யோவானின் சீஷனாகிய இவர் ஜியஸ் மற்றும் அஸ்க்லப்பியஸ் கோயில்கள் நிறைந்த நகரத்தில் அச்சமின்றி சுவிசேஷத்தை பறைசாற்றியவர். மனத்தாழ்மையுடன் நற்செய்திப் பணியை செய்து வந்தார். அவ்வேளையில் பேரரசரின் கட்டளைக்கு கீழ்ப்படி, அவருக்கு உண்மையாயிரு, சிலைகளுக்கு தூபம் காட்டு, அவைகளுக்கு முன் தலைவணங்கு, ரோமானிய அதிகாரிகள் அந்திப்பாவிற்கு கட்டளையிட்டனர். ஆனால் அந்திப்பா மறுத்துவிட்டார். இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அவர் தொடர்ந்து பிரசங்கித்து வந்தார். சிலை வழிபாட்டை விட்டுவிடுங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று மக்களை அழைத்தார். அந்திப்பா அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார் என்று புகாரளிக்கப்பட்டது. ஆனால் அந்திப்பாவோ அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய நினைக்கவில்லை. மாறாக இயேசுவுக்கு உண்மையுள்ள சாட்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தார். ஒரு நாள் அந்திப்பா கைது செய்யப்பட்டார். நீதிபதிகள் முன் நிறுத்தப்பட்டார். அவருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. சக்கரவர்த்தியின் சிலைக்கு தூபம் காட்டு. இது அவருக்கு இடப்பட்ட கடைசி உத்தரவு. ஆனால் அந்திப்பா மறுத்தார். என் தேவனைத் தவிர வேறு யாருக்கும் நான் ஆராதனை செய்ய மாட்டேன். அவர் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டார். அவருக்கு மரணத் தண்டனை விதிக்கப்பட்டது. எல்லாருடைய நெஞ்சையும் பதற வைக்கும் வெண்கலக் காளையே அவருடைய இறுதி மூச்சாக நியமிக்கப்பட்டது. அந்திப்பா திருடவோ கொலை செய்யவோ இல்லை. தன் இரட்சகரை மறுதலிக்க மறுத்தார். அதற்காகவே இந்த கொடூர தண்டனையை பெற்றார். கொல்லப்படும் நேரம் வந்தது. அந்திப்பா பீதியடையவில்லை. அவர் முகம் சாந்தமாய் காட்சியளித்தது. வெண்கல காளைக்குள் அவர் அடைக்கப்பட்டார். காளையின் அடிப்பகுதியில்
நெருப்பு மூட்டப்பட்டது. உலோகம் சூடாக ஆரம்பித்தது. காளைக்குள்ளிருந்து அந்திப்பா அலறுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ஒரு ஜெப சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஆம், அந்திப்பா தனது இறுதி மூச்சில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். திருச்சபைக்காக ஜெபித்தார். தன்னை காயப்படுத்தியவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவருக்காகவும் வேண்டுதல் செய்தார். அந்த வெண்கலக் கல்லறைக்குள் அவரது இறுதி மூச்சு தோல்வியின் அழுகையாயில்லாது துன்பத்தின் மத்தியில் ஒளியுள்ள சாட்சியாக மாறியது. அந்திப்பாவின் தியாகம் ஆரம்ப கால திருச்சபைக்கு தைரியத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. உண்மையுள்ள விசுவாசத்திற்கு பெரும்பாலும் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதிருக்கும் என்பதை அந்திப்பாவின் வாழ்க்கை உணர்த்தியது. வரலாறும் பாரம்பரியமும் அந்திப்பாவை குறித்து நமக்கு அதிகம் சொன்னாலும் பைபிள் அவருடைய பெயரை ஒரு சக்தி வாய்ந்த வரிசையில் பாதுகாக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பெர்கமு சபைக்கு இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. ஆம், அந்திப்பா ஒரு உண்மையுள்ள சாட்சி. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளவோ இயேசுவை மறுதலிக்கவோ வாய்ப்பிருந்தும் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு உத்தம விசுவாச வீரன். இருள் வலிமையாக தோன்றும் இடங்களிலும் ஒளியின் வல்லமையை அசைக்க முடியாது என்பதை நினைவூட்டுவதற்காக வேதத்தில் எழுதப்பட்ட பெயர் இது. அந்திப்பாவின் சாட்சி நம்மையும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க ஊக்குவிக்கட்டும். இந்த சாட்சி உங்கள் இதயத்தை தொட்டிருக்குமானால் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரையாவது நினைவில் கொண்டு அவருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உத்தம சாட்சியாகிய அந்திப்பாவின் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதில் நீங்களும் பங்காளியாகுங்கள். இதுபோன்று இன்னும் பல வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். God bless you all.